இதோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் செகண்ட் ரவுண்ட். ஸோ கைஸ் இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் போகலாம். நம்ம அண்ணா வந்து நம்ம எல்லாருக்கும் சார்ஜ் ஏற்றி விட்டுட்டாரு. ஸோ சார்ஜ் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சவுண்டு கொடுக்குறீங்களா எல்லாரும்? பார்க்கலாம். அவர் இவ்வளோ சவுண்டு கொடுத்தாரு. ஒன் செகண்ட் ப்ளீஸ். என்னங்க அவ்வளோதான். அவர் ஒரு மனுஷன் அவ்வளோ சவுண்ட் கொடுத்தாரு. நம்ம இத்தனை பேர் சேர்ந்து கொடுக்க முடியாது. கொடுங்க எல்லாரும் ஒன் ஸ்மார்ட். இதுதான் நம்பாளுங்க. ஓகே, ஸோ இப்போ ரவுண்ட் 2க்குள்ளே போயிடலாம். ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சிங்கர்ஸ் ஃபைனலிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு அன்பிளக்ல பாட போகிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு பல்லவி ஒரு சரணம் வந்துட்டு பாட போகிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு நம்ம டியூன் எடுத்து கொடுக்கறதுக்காக வி வெல்கம் our teammate ஹாசன் ஷாருக். ஸோ இப்போ நம்ம தம்பி கார் எடுத்து கொடுக்க நம்ம சிங்கர்ஸ்லாம் வந்துட்டு பாட போகிறாங்க. ஷாருக் ரெடியா? ஷாருக் ஆர் யூ ரெடி? சொல்லுங்க ஷாருக். ஆர் யூ ரெடி? வெயிட் வேற லெவல். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டை கூப்பிடணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்துட்டு அழகு மலர் ஆட அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்துட்டு நம்மளை பாடி வந்துட்டு உற்சாகப்படுத்தினாங்க. ஒரு பிளேயர் சொல்லி மாதிரி போட்டு அழகு மலர் ஆட சொல்லுங்க. அழகு அழகு மலர் ஆட இதுதான் தமிழ். இதுதான் வரணும். அழகு மலர் ஆடன்னு சொன்னா எப்படி? எவ்வளோ அழகா சொல்லணும் அது. வேற லெவலில் ஜட்ஜு ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ நம்ம இங்கே நின்றுட்டே இருந்தோம்னா நம்ம டேமேஜ் ஆகிடுவோம். ஸோ கண்டஸ்டண்ட்டை கூப்பிட்டுலாம். ஓகே, ஸோ அழகு மலர் ஆட பாட்டு பாடின கீர்த்தனாவை கூப்பிட்டு இப்போ என்ன பாட்டு பாட போகிறாங்கன்னு கேட்டுடலாம். நாங்கள் கேட்டுனாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாடிட்டீங்க. செகண்ட் ரவுண்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லே போயிடுச்சு பயம். இப்போ பார்க்கலாம். சூப்பர், வேற லெவல் கீர்த்தனா. ஆல் தி வெரி பெஸ்ட். இருங்க என்ன பாட்டு பாட போகிறாங்கன்னு கேட்டுட்டு தான் போவேன் நான். என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஏம்மா இல்லை ஏன் இந்த பாட்டே அந்த கரெக்டாக எடுத்துட சொல்லணும். அதுக்காக தான் என் காதலே எஸ்பிபி சாரோட சாங். வாங்க போயிடலாம். வாங்க, அவன் என் காதலை பாட்டு பாட வாங்க போயிடலாம். ஆல் தி பெஸ்டா. தேங்க்ஸ்க்கா. என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்? சிலுவைகள் சிறகுகள் ரெண்டு என்ன தர போகிறாய்? கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய்? என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்?
வாவ் வாவ் வாவ், நல்லா பாடினீங்க கீர்த்தனா. தேங்க்யூ. ஸோ நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். நம்ம எஸ்பிபி சார் பாடின பாட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த டைமில் எல்லாருமே. அஃப்கோர்ஸ் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டு 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 உண்மையிலே நான் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப பாக்கியமானவன் அப்படின்றத நான் வந்து பிளஸ்டு சைல்டோ அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன். பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு இன்னும் அவரை பார்க்காமலே இருக்காங்க. பட் அதான் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கலாம், சூப்பர் சிங்கர் தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சூப்பர் சிங்கருக்கு. ஏன்னா அப்படி ஒரு ஸ்டேஜ் அது, அந்த ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பெரிய மனுஷங்களை ஈஸியாக வந்துட்டு எங்களால் பார்க்க முடிஞ்சது. நாங்கள் ராஜா சார் ஆகட்டும், ரஹ்மான் சார் ஆகட்டும், எஸ்பிபி சார், யேசுதாஸ் சார், எல்லாருமே நாங்கள் வந்து பார்த்துட்டோம். இந்த தருணத்தில் எஸ்பிபி சாரை ரொம்பவே நாங்கள் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் அவர் சிரித்து அவர் என் தோள் மேலே இப்படி கையெல்லாம் போட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு மலரை மௌனமாக வந்துட்டு நம்ம அஜய் வந்துட்டு என்னுடைய நண்பன் உதித் மாதிரி வந்து பாடுவார் அப்படின்லாம் சொல்லி லீலா பேலஸில் ஒரு ஷோ அதெல்லாம் வந்துட்டு அவர் அந்த மாதிரிலாம் அவர் அந்தளவுக்கு பார்த்துங்க. அவர் அந்த டவுன் டு த எர்த்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அந்த அதுதான் அந்த லெஜண்ட். எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவார். அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். அவர் வந்துட்டு எல்லாரும் ஒன்று தான்ற மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுவார். உண்மையிலே அவருடைய பாட்டு எடுத்து நீங்கள் பாடுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல் சாங், செம்மையாக பாடினீங்க. சின்ன 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 ஃப்ளாஸ் இருந்தது. ஆக்சுவலி அதை சஸ்டெயின் பண்ணிக்கலாம், மேபி அதனால கூட இருந்திருக்கலாம். அந்த சஸ்டெயினிங் கார்ட்ஸ் வந்து சஸ்டெயின் பண்ணியிருந்தால் மேபி உங்களுக்கு அது சப்போர்ட்டாக இருந்திருக்கும். பட் செம்மையாக இருந்தது. பார்ப்போம் ரிசல்ட் என்னன்னு. God bless you. Thank you so much, brother. All the best, Kirtana. Let's wait for the judges. Okay, நம்மளோட second contestant in the second round is going to be Gauri Lakshmi. வாங்க. On to the stage. Okay, பாப்பா ஆரம்பிச்சலாமா? All the best. All the best. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனே, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனே, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. எதை நான் கேட்பின் எதை நான் கேட்பின் உனையே தருவாய். எதை நான் கேட்பின் உனையே தருவாய். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனே, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன். எதை நான் கேட்பின் உனையே தருவாய். க க மக மரி மகரி சனிரி ச பமக மத மகரி சனிரி ச கம சனி சகனி மத கமரி க ச நி சத நி ச நி ச மாக க நி ச பம மக சனி ச கம க ரி நி த மம க க மக க க மரி க நி ரி நி க ரி மகரி ச பம த மனி த நி மத கமரி க ச. மலர்கள் கேட்டே வனமே தந்தனே, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனே. காட்டில் தொலைந்தேன் வழியாய் வந்தனை, இருளில் தொலைந்தேன் ஒளியாய் வந்தனை.
சூப்பர் கௌரி, செம்மையாக பாடிட்டீங்க. ஸோ ஜட்ஜஸ் ப்ளீஸ். மலையாளம் வேணுமா தமிழ் வேணுமா? ஓகே, மங்கிலீஷ் பேசலாம். ஆக்சுவலி ഈ സോങ്ങിൽ രണ്ട് കോണ്ടെക്സ്റ്റ് വരും, മെലഡി ആൻഡ് കുറച്ച് ആ സ്വരം കുറച്ച് സെമി എന്നും പറയാം. മെലഡി കോണ്ടെക്സ്റ്റിൽ വന്നിട്ട് യു ഹാവ് ഗിവൺ യുവർ ബെസ്റ്റ്. ഒബിയസ്ലി ഈ സോങ് ഇസ് ലൈക്ക് കൈൻഡ് ഓഫ് ഒരു അൺപ്ലഗ്ഡ് സോങ് now from the starting. Some portions were very good. And the portions எல்லாம் வந்து it was very good. സ്വരം പോർഷൻ യു ഹാവ് ടു വർക്ക് கொஞ்சம் ലൈക്ക് കുറച്ചധികം വർക്ക് ചെയ്യണം. പൊസിഷനിങ് എല്ലാം കുറച്ച് പ്രശ്നമാണ്. ഓക്കെ, മെലഡി പോർഷൻസ് വെർ വെരി ഗുഡ്. സ്റ്റാർട്ടിങ്ങിൽ നിന്ന് ഇറ്റ് വാസ് വെരി ഗുഡ്. സ്റ്റാൻസ പോയപ്പോൾ അത് കുറച്ച് ലൈക്ക് പിച്ച് വന്ന് കുറച്ച് ഒന്ന് ഫ്ലാറ്റായി. അപ്പോൾ ഈ കാര്യങ്ങളൊക്കെ ഒന്ന് ശ്രദ്ധിച്ചേക്കോളൂ, ലൈക്ക് പിച്ചിങ്, ഈ സ്വരം പോർഷൻസ്. ഓക്കെ, ദെൻ അൺപ്ലഗ്ഡ് പാടാൻ നല്ലൊരു വോയിസാണ് ആക്ച്വലി. നല്ല രസമുണ്ട് വോയിസ്, നല്ലൊരു ഒരു ടോൺ എല്ലാം നല്ല ആപ്റ്റാണ് ഫോർ അൺപ്ലഗ്ഡ് സോങ്സ്. ആൻഡ് യാ, അത്രേ ഉള്ളൂ. ഓൾ ദി ബെസ്റ്റ്. Thank you, sir. Thank you so much, judges. Thank you so much, Gauri. Thank you. ஸோ அடுத்தது நம்ம யாரை கூப்பிட போகிறோம்? Okay, so next we are going to welcome SVCSC29 UN Velusamy. All the best, bro. Thank you. Super. Like, let's hear the comments from judges. யுவன் நல்ல வாய்ஸ், ஆக்சுவலி சீரியஸாக சொல்கிறேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான வாய்ஸ், நல்ல ஃபீல் இருக்குது உங்கள் வாய்ஸில், நேச்சுரலாக இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சாங்கில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக கவனித்து நீங்கள் பாடினீங்க அப்படின்னா, ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் ரேஞ்சு, நீங்கள் ஹை ரேஞ்ச் எடுக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து ஓப்பனாக பாடுறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து எடுத்தோடனே நீங்கள் டைரெக்டாக ஹிட் பண்ணுறதுனால மேபி வந்து உங்களுக்கு லைட்டாக பிச் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ நீங்கள் அது வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும்னா ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். சரியா, அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஐ லவ் யூ பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். So thank you so much, judges. So our next contestant will be SVCS 601 Monisha Chandrasekhar. Okay, Monisha, all ready? Yeah. All the very best. All the best. அசைத்தது வழிக்கரம்
கர்மா தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். மோனிஷா, சூப்பர் சாங் செலெக்ஷன். ராஜா சார் சொல்லவே வேண்டாம், நம்ம மாஸ்ட்ரோ அவரோட பாட்டு வந்து சும்மா ஹம் பண்ணாலே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்துட்டு லெஜண்ட். அவங்கெல்லாம் ரொம்ப அழகாக பாடினீங்க. கொஞ்சம் டீட்டெயிலிங் அது இந்த பாட்டில் இருக்குது. ஆமாம், தரரரரனா அதெல்லாம் இருக்குது. அந்த சின்ன குட்டி குட்டி அதெல்லாம் இருக்குது. அது ஒன்று இருக்குது. ஸோ நிறைய இருக்குது இந்த பாட்டில். பட் அன்பிளக்கில் நம்ம அது நம்ம ஸ்டைலுக்கு கொண்டு வரலாம் தான். பட் கொஞ்சம் அந்த விஷயம் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். செமையாக அது கார்ட் கொடுத்து நல்லாவே ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ ஜட்ஜஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மோனிஷா. அடுத்த கண்டஸ்டன்ட். ஸோ அடுத்த சங்கீதா வாங்க. ஆல் தி பெஸ்ட் சங்கீதா. சூப்பராக பாடினீங்க சங்கீதா. ஸோ நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். சங்கீதா ஆக்சுவலி ரொம்ப நல்ல வாய்ஸ். கேன் ஆக்சுவலி காயத்ரி டோல்ட் இட் ரைட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில். டென்ஷன் இருக்கா? லைட்டாக ஒரு ஷிவரிங் இருந்துச்சு வாய்ஸில். இப்போ கூட இருக்குது. எஸ்பெஷலி இந்த மாதிரி சாங்ஸ் பாடும்போது யூ கேன் நோ இந்த மாதிரி டென்ஷன் இருந்தால். ஆக்சுவலி ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சாங்கில். எனக்கு ரொம்ப அந்த ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக யூ நியூ வாட் ஃபீல் டு கிவ். ஸோ அது நல்லா இருந்துச்சு. டீட்டெயிலிங் தான் கொஞ்சம் அங்கே இங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஆக்சுவலி அந்த ஹாஃப் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் வேர் டியூ டு தட் அந்த டென்ஷன் ஃபேக்டர். ஓகே, டென்ஷன் இருந்தால் வி கான் கண்ட்ரோல் திஸ். ஆனால் இதெல்லாம் லிங்க் தான். ஸோ கண்டிப்பாக ஐ திங்க் ஹாஃப் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் வேர் டியூ டு டென்ஷன். மீதி தான் யூ ஹேவ் டு டேக் கேர். ஓகே, இனிமேல் ஒரு சாங் லேர்ன் பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கற்றுக்கும். ஓகே, லைக் நிறைய வாட்டி கேளுங்க ஒரு சாங். லைக் இப்போ கூட லைக் நான் ஒரு சாங் இப்போது ஸ்டேஜில் பாடின ஒரு சாங் மறுபடியும் கேட்டால் கூட ஐ கேன் ஹியர் சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் இன் இட். எவ்வளோ வாட்டி இப்போ பொய் சொல்லக்கூடாது. அந்த சாங் நான் இப்போ கேட்கும்போது கூட ஐ கேன் ஹியர் சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ். அப்போ தான் நான் இப்படி இருக்கா அதில் இவ்வளோ நாள் தப்பாக பாடிட்டு இருந்தேனோ அப்படியெல்லாம் தோணும். ஸோ எவ்வளோ வாட்டி ஒரு சாங் கேட்க முடியுமோ ட்ரை டு ஹியர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சங்கீதா.
Okay, in the season last competitive performance கொடுக்கிறதுக்காக I welcome the sixth finalist Madhivanan on the stage, please. All the very best and super amazing. All the best now. so much Madhivanan. செம்மையா பாடுங்க. Thank you so judges please. இல்லை உங்களுக்கு கமெண்ட் சொல்கிறதுக்கு அப்படியே அடிச்சுக்கிறோங்க அப்படியே. உண்மையிலேயே வந்துட்டு இது ரொம்ப அழகான நம்ம ஜிப்ரான் சார்ல அவரோட கம்போசிங். உண்மையிலே இந்த பாட்டு ஸ்பெஷலி வந்துட்டு நான்லாம் அந்த பாட்டு கேட்கும்போது இயர்ஃபோனில் கேட்போம்ல நம்ம கேட்கும்போது எனக்கு அப்படியே இந்த முடியெல்லாம் அப்படியே நிற்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும் பாட்டு. பயங்கரமாக கம்போஸ் பண்ணி வச்சுருப்பாரு. இடையில ஒரு பிஜிஎம்லாம் வரும் சம்மந்தமே இல்லாமல் அது ஒரு மாதிரி ஏதோ ராக்கெல்லாம் பண்ணியிருப்பாரு. கேட்டிருப்பீங்க டிஸ்ட்ராக்ஷன்லாம் போட்டு எலக்ட்ரிக் கிட்டார்லாம் போட்டு என்னென்னமோ இருக்கும். பட் திடீர்னு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்துட்டு சிக்குமான் அப்படியே வரும். அப்படியே ஒரு மாதிரி ஏதோ அந்த பூ மேலே தண்ணி தூணை எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே வழுக்கிட்டு வரும். செம்மையாக இருக்கும். ஆஹா அவர் ரசிக்கிறார். அவர் வேறு லெவல். ரொம்ப அழகாக இருந்தது ப்ரோ. அந்த ஃபீல் அதுதான் மேட்ரு. அந்த பாட்டுக்கு அது ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுது அப்படின்னா அந்த இடத்துல அதே மாதிரி. அண்டு இன்னொரு விஷயம் மெலடி பாட்டில் நல்லா தெரிஞ்சுங்க எல்லாருக்குமே. இது மெலடி பாட்டுன்னு வரும்போது மேலே போகும்போது கத்தக்கூடாது. சில இதெல்லாம் இருக்குது. அப்படி நம்ம ஷவுட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது மெலடியாக இருக்காது. ராக் சாங் அந்த மாதிரி ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி ஆகிடும். அது அது அந்த ராகம். ஆனால் நீங்கள் அதுலேருந்து அப்படியே உள்ளே தான் சுற்றிட்டு இருந்தீங்க. ஐயோ இவர் எங்கன்னா வெளியில் போயிடுவாரோ அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தோம். ரொம்ப அருமையாக பாடினீங்க. இவ்வளோ நேரம்லாம் பேச வேணாம்னு சொன்னாங்க இந்த பொண்ணு சொல்லிச்சு எனக்கு. ஆனால் அதையும் மீறி இல்லை இந்த பாட்டுக்கு நாங்கள் 3 பேருமே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு நான் முதல்ல மைக் எடுத்தேன். தேங்க்யூ. என்ன இந்த மாதிரி அலோவ் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி அபி. தேங்க்யூ ஸோ மச் அபி. நெக்ஸ்ட்டு மலையாளத்தில் வைசகன் சொல்வார்.
இல்லை ஆக்சுவலி எல்லாமே சொல்லிடுச்சு அஜய்ண்ணா. ஏய், அது என்னோட கிராமர் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே. ஆக்சுவலி ஹரிஜியோட அந்த டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. ஆக்சுவலி மெனி பிளேசஸ் எஸ்பெஷலி அந்த பேஸ் போகும்போது ரொம்ப டெப்த் உங்களோட வாய்ஸுக்கு. இட்ஸ் வெரி குட். தென் அந்த சேஞ்சஸ் வரும்போது அந்த அந்த நுவான்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு அது பாடும்போது வி ஆர் லைக் ஆஹா அப்படி வந்து நாங்கள் சொல்லுவோம். ஸோ வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. இஸ் டோல்ட் எவ்ரி திங். ஆமாம் இல்லை கரெக்டு தான். வேறு எதுவும் இல்லை. ஐ எம் திங்கிங் ஏதாச்சும். ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் கிளியர்லி அந்த ஒரு கான்ட்ராஸ்ட் தெரியுது என்னோட சிங்கிங்கில். லைக் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து இந்த ரவுண்டுக்கும் தட்ஸ் வெரி குட். ஒரு சிங்கர் அப்படி தான் இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். மதி, நான் ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்லணும். இவ்வளோ சின்சியராக வந்து கமெண்ட்ஸ்லாம் கேட்குறியே, எப்போவுமே இப்படி தானா இல்லை சும்மா அப்படியே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறியா? ஜட்ஜஸ் முன்னாடி நல்ல பேர் வாங்கிருக்கு. நான் தெரியும் நீ இப்படி கிடையாது, நீ வாழுன்னு எனக்கு தெரியுமே. ம், கண்ணெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க உங்களை பற்றியா? இல்லை அதெல்லாம் அப்புறம் எப்படி எங்களுக்கு மட்டும் ஃபீல் வந்துச்சு இந்த பாட்டு கேட்டு? அல்டிமேட்டாக இருந்துச்சு. உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்களே எல்லா கமெண்ட்ஸும் சொல்லிட்டாங்க கைத்தட்டி. ஸோ அண்ட் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சாங்குக்கு ஆப்டாக இருந்தது உன்னோட வாய்ஸ். ரொம்ப டீப்பாக இருக்குது. அந்த பேஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக எல்லாருக்கும்லாம் அமையாது. அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக டீப்பாக ஒரு திக்காக இருக்குது பேஸில் கூட. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மதி, செமையாக பாடிட்டீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுவோன்னா? ஓகே, பரவாயில்ல, கொடுத்துருங்க. நன்றி. நன்றிகள்.